மார்னிங். ஓகே ஓகே, குட் மார்னிங் இன் கூர்கா. ஓகே, ஸோ கூர்கை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. ஃபியூ பிளேசஸ் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ அது அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால் சரி அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நேற்று வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் வேறு என்ன சாப்பிட்டேன். இங்கே பிரியாணி ஒன்று வச்சு கொடுத்தாங்க, நல்லாவே இல்லை. சரி, சவுத் இண்டியன் தான்ப்பா. நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப கூர்க் வந்து ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் இல்லை, ரொம்ப சின்னது தான். ஆனால் வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது, தெரியுதா? இந்த வழி தான் வந்தோம், திருப்பி இறங்குறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப பக்கம்தான், நான் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ போயிட்டு கிளாஸ் பிரிட்ஜ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிளாஸ் பிரிட்ஜ் வாக்கிங் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம், பட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வேகமான் இதே ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. வியூ தெரியுதா? மார்னிங் கூர்க் மவுண்டெயின் வியூ, மலைத்தொடர்கள். டூரிஸ்ட் வந்து ஓரளவுக்கு வராங்க இங்கே. ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு வராங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப லிமிட்டட். அது ஒரு பிரச்சனை இருக்குது. நேற்று மலையில் ஒன்றும் தெரில, இன்றைக்கி சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் ட்ரை பண்ணி வந்துருக்கலாம். நான் ஒரு பிளேஸு பிளான் பண்ணேன், ஆனால் அது கொஞ்சம் ஆஃப் ரோடெலாம் இருக்குது. அது பயங்கரமான ரோடுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக ட்ரை பண்ணோம். ஏன்னா ரொம்ப சேண்டெல்லாம் வெட்டாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப வழுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் பிரச்சனை. அதனால் சரி இன்றைக்கி பார்க்கலான்னு வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மழை எதுவும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு ஜாலியாக போயிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டியும் அதை ட்ரை பண்ண போகிறோம். பட்டு நல்லா காஞ்சிருச்சுன்னா ரோடு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல, ஸ்லிப்பரி இல்லாமல். அதனால் வெயிட்டிங் ஃபார் தட். அப்புறம் கூர்கில் என்ன இருக்குன்னா அப்சர்வேட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பட் அதெல்லாம் புக்கிங்லாம் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோன் பண்ணி வேணால் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம். இன்கேஸ் அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஸ்டார் அப்சர்வேட்டரி, இந்த டெலஸ்கோப் வச்சு பார்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இது. ஸோ அது ஒன்று பண்ணலாம். சரி, நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டு நான் கிட்டக்க போயிட்டு இது பண்ணுறேன். ஓகே, லாங்கில் தெரியுதா? இதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. பார்க்க கூட்டம் தான், எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம், போயிட்டு பார்ப்போம். ஓகே, பிரிட்ஜ் ஆஃப் கூர்க் 35 மீட்டர்லேருந்து தான். சரி, பார்ப்போம். ஒரு பேப்பீஸ்னு ஒரு கம்பெனி தான் இது பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ள போகலாமா?
எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி தெரில, பார்ப்போம். பீஸ் ஓகே தான். கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப டர்ட்டியாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. நார்மலாக சாக்ஸ் இந்த மாதிரி போட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க. சாக்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ளெயின் பேர் ஃபுட்டில் வந்து அதுலேயே நிறையா ஸ்க்ராட்ச் ஆகிரும். கீழே வியூலாம் தெரியவே தெரியாது சரியா. ஓகே, அவ்வளோ குயிக்காக மூவ் ஆகுது, பார்க்கலாம். நம்ம நடக்கும்போது எடுப்போம். ஓகே, கிளாஸ் பிரிட்ஜில் நடக்க போகிறோம். ரெடியா? ஃபஸ்ட் டைம் பயமாக தான் இருக்குது, பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது அப்பா. அடிவெல்லாம் லைட்டாக கலங்குது, பயங்கரமாக இருக்குது. தெரியுதா எனக்கு எப்படி இருக்குது பார்க்க? ஸ்கேரியாக தான் இருக்குது, தெரியுதா? வியூ தெரியுதா? சூப்பர்ல, ஹைட்டு பாருங்க. அப்படியே ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். பொதுவாக கீழே இறங்கி பார்க்கணுன்னு சொன்னாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. 10 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு, பார்க்கிங் 20 ரூபா. ஸோ அங்கேயே பண்ணிட்டாங்க. 250 ஸ்டெப்ஸ் அப்பு, 250 ஸ்டெப்ஸு டவுனு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, அவ்வளோ கஷ்டமாக இல்லை. அப்படியே போகலாம். தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன், தண்ணி இல்லைன்னா ரொம்ப டிஸ்டர்பாயிண்ட் ஆகிடும். பார்ப்போம்.
சவுண்டு கேட்குதா? ஃபால் பார்த்தாச்சு. இறங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மழை வேறு லைட்டாக தூருது. பக்கம்தான்ப்பா, ஆனால் ஏறும்போது தான் இருக்குது. பார்ப்போம். மழை வரவும் இல்லை, வேகமாக ஓடுறாங்க, கிட்டு கிச்சு கிட்டு கிட்டுன்னு ஓடுறாங்க. நம்ம ப்ரிப்பேராக தான் வந்திருக்கோம். ஓகே, அம்பர்லா இருக்குது, பெயின் கவர் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, தெரியுதா? நல்லா இருக்குதா? தெரியுதா? நல்லா சாரல் அடிக்குது பயங்கரமாக. சூப்பர்ப்பா. பரவாயில்ல, தண்ணி சுத்தமாக இருக்காதுன்னு நினச்சேன். ஓகே தான். ப்ரோக்கன் பிரிட்ஜ். அப்படியே வாட்டர் ஃபால்ஸ். நல்லா மழை, சூப்பராகல. பயங்கரமாக தண்ணி ஓடுது. பாய் பாய் அபே ஃபால்ஸ். தெரியுதா? அப்படியே மேலே போகலாம். நல்லா தண்ணி ஓடுது பாருங்கள், எவ்வளோ தண்ணி ஓடுது.